Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதோட கம்பெனி ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்க மோட்டார் சைக்கிள், சர்வர் விர்ச்சுவல், அப்புறம் ரீசெல்லர் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப் பார்த்துருப்போம். ஸோ மூணுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டாஸ்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி செல்ஃப் ஏர்னிங் உங்களுக்கு வந்து 6 ரூபா தான். அதேமாதிரி டெய்லி மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 6 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி ஏர்ன் பண்ணுறதை நம்ம டெய்லி பேமெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின ஆப்ஷன் சொல்லலையா, ஸோ இந்த ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு 6 rupees அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டார் சைக்கிள் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு நேற்று வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, மோட்டார் சைக்கிள் ஒன்று, தென் அதுக்கப்புறம் சர்வர் விர்ச்சுவலைசேஷன் சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ இதுவும் நேற்று வந்தது தான். தென் இன்னொரு ஆப்பு ரீசெல்லர் ஹாஸ்டிங், இது வந்து நேற்று நைட்டு தான் லான்ச் ஆயிருந்தது. ஸோ அதனால் இதில் நேற்று நைட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இன்றைக்கி தான் இனிமேல் தான் பேமெண்ட் வரும். ஸோ அதனால் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து கூகுள் சைன்இன் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஜிமெயில் கேட்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் 11122 சொல்லிட்டு போட்டு இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து 6 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. 6 டாஸ்க் கொடுத்தா உங்களுக்கு செல்ஃப் ஏர்னிங் 6 ரூபா. அதே 7 டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ டாஸ்க் பேஜில் பார்த்தீங்கன்னா வியூ, கிளிக்கு, இன்ஸ்டால் எல்லாமே இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ டாஸ்க். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தாலே போதும், நமக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்டால் டாஸ்க். இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அதே இந்த பக்கம் ஒரு ஹேண்ட் மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்க அது வந்து கிளிக் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இது எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டோட்டலாக ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒரு 6 டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெய்லி வந்து செல்ஃப் ஏர்னிங்கில் உங்களுக்கு வந்து 6 ரூபா கிடைக்கும். 6 ரூபா நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூ டாஸ்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீனை பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 11 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். ஸோ இந்த டைமிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு வியூ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு வியூக்கு தான் உங்களுக்கு வந்து 2 பைசா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக் பேக் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் காணாமல் போயிருக்கும், 2ஆம் நம்பர். இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பரையும் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 11 ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த 11 நம்பரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகி அது வந்து டிக்கு மாதிரி விழுந்துடும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நேராக ஈக்குவலாக இருக்கிற இந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டால் சிம்பிள் நான் சொன்னேன், அதனால் அது வந்து இன்ஸ்டால் டாஸ்க். அதுவே இந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளிக் டாஸ்க்கு. ஸோ அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அது லோட் ஆகி முடிச்சோன்னா அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீனை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பேனர் ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆட் தான் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணணும், கிளிக்கு யூஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணணும், ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக உங்களுக்கு வந்து அது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒயிட் கலரில் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இதையும் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் அதேமாதிரி லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே சேம் கலரில் மாதிரி உங்களுக்கு வந்து டிக் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது பாருங்கள் இதுவும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது 1 ரூபா இல்லை 1 ரூபா 20 பைசா அந்த மாதிரி உங்கள் வேலட்டில் இருக்கும். ஸோ டோட்டலாக இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது ஒரு 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள் இது இன்ஸ்டால் டாஸ்க்கு அதேமாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கிளிக் டாஸ்க்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஒரு ஆடை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அந்த பேஜில் ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், இந்த கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும் இல்லாமல் இந்த ஏர்னிங்ஸ் இதில் போய் பார்த்துக்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பேமெண்ட் ரெக்வெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு இந்த பேடிஎம் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்ல சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆப்பை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த டாஸ்க் போகும்போது அதே ஆப் உங்களுக்கு வந்து ஆட் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். இந்த ஆப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான நீங்கள் ஆப்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம
போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.